சசிகலா புஷ்பா, அவரது கணவர், மகன் மற்றும் தாய் ஆகியோர் மீது அவரது வீட்டில் பணியாற்றிய பானுமதி, ஜான்சிராணி ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை மிரட்டல், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக் கோரி சசிகலா புஷ்பா, அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி வேலுமணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் சசிகலா புஷ்பாவுக்கு 22ஆம் தேதி வரை முன்ஜாமீன் வழங்கி சட்ட பாதுகாப்பு அளித்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சில நிபந்தனை வழங்கியதாகவும், ஆனால் மனுதாரர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை எனவும் கூறினார். மேலும் மனு தாக்கல் செய்துள்ள நாளில் சசிகலா புஷ்பா வெளிநாட்டில் இருந்ததாகவும், அவர் எப்படி வழக்கறிஞர் முன்பு நேரில் ஆஜராகி வக்காலத்தில் கையெழுத்திட்டிருக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பிய அரசு வழக்கறிஞர் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். சசிகலா குடும்பத்தினர் மீது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் மனுவை துவக்க நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சசிகலா புஷ்பாவின் வழக்கறிஞர், பல ஆண்டுகள் கழித்து அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், மனுதாரரே வக்காலத்தில் கையெழுத்திட்டு அனுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதை ஏற்க மறுத்துவிட்ட நீதிபதி, வரும் திங்கட்கிழமையன்று சசிகலா புஷ்பா, அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும், அன்றைய தினமே முன்ஜாமீன் மனு மீது தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் உத்தரவிட்டார்.